பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் பொதுவிதம். இதான் நம்ம வீடு. என்னது பார்த்தா தெரியல? இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பெத்த அப்ப உயிரோட இருக்கும் போது எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்ன அர்த்தம்? உன்னை அப்பனாவே மதிக்கலன்னு அர்த்தம்டா. சேம் சேம். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். நடந்து போச்சு. இப்ப என்ன துக்கமா நடந்து போச்சு? நீ அழுகிற? 2 பேரும் வாங்க ஆசீர்வாதம் பண்றேன். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா எங்களுக்கு பக்கவாதம் தாண்டா வரும். ஏனுங்க, என்ன இருந்தாலும் மாமா வயசுல பெரியவருங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு தானுங்க நல்லது. டார்லிங், அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் பேட் ஃபெலோ. ஏனுங்க? சரி, பிரியப்படுற, நீ மட்டும் போய் வாங்கிக்க. ஸ்டாப். அவனை டச் பண்ணாத. 2 அடி கேப்லயே கால்ல விடு. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ மாமா, டேய் டேய் டேய், இது என் பொண்டாட்டிடா. இது நியாயமாடா? அநியாயம்? அடுக்குமாடா? மகனே, நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இப்பெல்லாம் குனிஞ்சா குண்டு வடிக்கதா பேசினா போச்சு. அதான் குண்டு இருக்கான்னு செக் பண்ணேன். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு. இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பிளேடு பத்தாது. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. மருமக இடுப்பு பிடிக்கிறதே. ஐயோ, இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. என்னங்க எழுந்துறீங்க? மங்களம், வந்துட்டியா? மங்களம், இத்தனை நாள் என்ன விட்டு எங்க போயிருந்த? ஏங்க, நீங்க பண்ண லொள்ளு தாங்க முடியாம தான் நான் ஆங்காங்கு போய் ஒரு அடகு கடையில வேலை பார்த்தேன். அங்க ஒருத்த வாங்கி போட்டதுதான் இதெல்லாம். இப்போ திருந்திட்டீங்களான்னு பார்க்கத்தான் வந்தேன். நீ இல்லாம தான் இந்த தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்துட்டு இல்ல, இனிமே ஒன்னே சுத்தி தான் வருவேன். இத்தனை வயசுக்கு அப்புறம் தலை நரைச்சதுக்கு அப்புறம் லொல்ல பாரு. ஏங்க, நம்ம 2 பேருக்கு சேர்ந்து பிறந்தானே ஒரு மகன், அவன் எங்கீங்க? அது இவர்தான். மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா? என்னது இது? ஆங்காங் பாசியில நமக்கு பிறந்த மகன் இவன் தானான்னு கேட்டோங்க. மெடியேஷன், இத்தனை நாளா உங்க அம்மா எங்கன்னு கேட்டீங்களே, இவங்கதான் உன்னை பெத்த தாய். நீ சொல்ல வேணாண்டா. இவங்க பேஸ்கட்ட பார்த்த உடனே இவங்கதான் என் அம்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சன்னு, அம்மா. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாய், என்றும் என்னை காக்கின்றாய். தாயில்லாமல் நான் இல்லை. அம்மா, தாயே, ஊர்ல எல்லாரும் உனக்கு அப்பா யாரு அப்பா யாருன்னு தான் கேட்பாங்க. ஆனா என்ன பார்த்து உனக்கு அம்மா யாரு அம்மா யாருன்னு கேட்க வச்சுட்டாம்மா இந்த படுவா. மகனே, அப்பாவை திட்டாதடா. அம்மா, இவன் ஊர் பொறுக்குமா? இவனுக்கு என்னமா மரியாதை வேண்டி இருக்கு? என்ன இருந்தாலும் உன் தாயோட புருஷன் இல்லையா? இப்ப நான் என்ன பேயோட புருஷன் நான் சொன்னேன்? மகனே, தாய் சொல்ல தட்டாதப்பா. என் தாய் என்ன டென்னிஸ் பாலாட மாட்டை எடுத்து தட்டுறதுக்கு? சும்மா இருங்க, அவன் கூட பேசினா பதிலுக்கு பதில் பேசுவான். தாயே, இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இவனை நான் சாரி, இவரை நான் திட்ட மாட்டேன். கேடி டாடி, எங்க அப்பா. என்னங்க, நம்ம சென் புல்ல சேஞ்ச் ஆகிட்டாங்க. மம்மி, டாடி, நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வைஃப் கம்மியா பிளஸிங்கயா? நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருங்க. நாட்டாம சொன்னா சொன்னபடி செஞ்சிருவாருங்க. எப்படி உங்க பொண்ண அவர் தம்பிக்கு முடிச்சிருவாருங்க. அதுக்கு முன்னாடி அவனையும் அவன் குடும்பத்தையும் நான் முடிக்கிறேன் பாரு. இப்பதானங்க ஊருக்குள்ள வந்திருக்கிறோம். எங்க அப்பனாட்டம் நான் ஒண்ணும் முட்டாள் இல்லை. இதுக்கு என்ன செய்ய போறீங்க? வர்ற செல்லாண்டி அம்மன் திருவிழாவில நாட்டாம உசுருக்கு நான் தான் யமன். டீச்சரை கொன்னு போட்டு எப்படி பழிய நாட்டாம குடும்பத்து மேல போட்டனோ, அதே மாதிரி நாட்டாமைய கொன்னு போட்டு பழிய விளையாட்டு மேல போடணும். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாலும் விஷயம் தெரிஞ்சு அண்ணனை காப்பாத்த பசுபதி ஓடி வருவான். அப்ப நம்ம வெளியூர் ஆளுங்களை வச்சு அவனையும் போட்டு நிறுத்துறா. போதுன்னு பொறுமையா இருந்தாக்கா பொம்பளை பொயில காம்பா நினைச்சுக்கிட்டியாக்கா? வாயில போட்டவன கீழே துப்புறதுக்கு. இது வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பேசாம இருந்தனே, அது காரணம் என்றா அந்த நாட்டாம உயிர் தான்டா. அந்த உயிரை எடுக்கிறேன்றப்போ இனிமே நான் பேசாம இருக்க மாட்டேன்டா. தாய்க்கிழவி, நீளமா பேசாத, மூச்சு வாங்க. உன்னை பெத்து போடும்போது வாங்காத மூச்சா போடா.
இனிமே ஒரு வார்த்தை பேசுன மூச்சே வாங்காது. அடச்சி உன்னால ஆனதை பாத்துக்கடா. டேய், ஐயா தாய் கிழவி நம்ம தோட்டத்தை வீட்டுல அடைச்சு வை. நாட்டாம கதை முடிஞ்ச உடனே திறந்து விட்டுறலாம். சரிங்க. அத்தை சும்மா இருமா அத்தை. ஓய், உங்க அத்தை காசு வரைக்கும் போயிருக்கு. ஏனுங்க திடீர்னு எப்படிங்க போவாங்க? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களேப்பா. அப்ப உன்ற அப்பா பொய் சொல்றான்னு சொல்றியா? அதுல கல்யாண சமயத்துல எப்படி போ? அதுக்குள்ளார வந்துடும். உள்ளார போங்க. இல்லங்கிறன் இல்ல, நம்பாம உள்ளே எதுக்கடி பாக்குற? உள்ற போ. டேய், என்னங்க என்னங்க மீனா, மீனா, வை. என்னம்மா இது? பாத்து வரக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சத்த நேரத்துல வீட்டுக்கு வந்துருப்பானல, எதுக்காக கஷ்டப்பட்டீங்க வந்த? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? வீட்டுல எந்த வேலையும் செய்யாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு திருவிழால நடக்கிற வீர விளையாட்டை நான் பார்க்கணும். தெரியுங்க, அங்க போனா யாரும் என் கூட பேச மாட்டாங்க, என்ன அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அங்க போகணுன்ற? ஆசையா இருக்குதுங்க, ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க தானே சொன்னீங்க நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு. இன்னும் இந்த மாதிரி நேரத்துல என்ன கஷ்டப்படுத்துறீங்க. சரி சரி, போயிட்டு வா. அது கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்றது. சரி சரி, போயிட்டு வா. தேங்க்யூ. வரேன். அடுத்தது அப்புறம் யாரு? அடுத்தது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.